எனக்கு ஆதரவாய் எனக்கு துணையாய் நின்று எல்லாவற்றையும் செய்கிற ஒரு வேலைக்கானை போல செய்கிறார் என்பதாய். அது எப்படி என்று கேட்டேன். ஆண்டவர் அவரை சந்தித்தார், ஆண்டவர் அவரை மாற்றினார். யார் எனக்கு விரோதமாய் எழும்பி தீமை செய்தார்களோ அவரே இன்றைக்கு எனக்கு ஆதரவாய் நின்று எல்லா உதவிகளையும் செய்கிறார். இதுதான் இயேசு செய்த அற்புதம் என்று சொன்னார். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க, உனக்கு துணையா நிற்பாங்க, உனக்கு ஆதரவா இருப்பாங்க, உனக்கு உதவியா இருப்பாங்க. அப்படியா, உண்மையாவா நினைக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். ஆண்டவர் சொல்றார், என் மகனே என் மகளே பயப்படாத. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி உனக்கு விரோதமாய் சதி திட்டம் பண்ணி உன்னை அழிச்சிடணும், கவுத்தரணும், முடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே ஆட்கள் உன் பட்சமாய் திரும்புவாங்க, உனக்கு ஆதரவா மாறுவாங்க. அது கர்த்தராலே ஆகும். ஆண்டவர் செய்வார், இன்றைக்கே செய்வார், உங்களுக்கே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன கல்வாரி சிலுவையில நமக்கு உயிரையே கொடுத்த ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு சிநேகிதர்களாய் மாற்றி தந்து விடுவார். உங்க வாழ்க்கையில அது நடக்கும். விசுவாசிங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியதை நான் விசுவாசிக்கிறேன். எவர்கள் எனக்கு விரோதமாய் செயல்படுறாங்களோ அவங்களை எனக்கு சாதகமாய் உதவியாய் நீர் மாற்றி தரப்போகிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறப் போகிறது. விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.